வர வர நம்ம மாமா பைத்தியம் ஆயிட்டே போறாரு போல. கிங் ஆஃப் தி ரிங் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டையே வேஸ்ட் பண்ணிட்டாரு. இதோட வேல்யூ தெரியுமா? ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்கும் தான் மேட்ச் வைக்க போறதா மாமா முடிவு பண்ணிட்டாரு. அப்புறம் எதுக்குடா ஓபாவை வின் பண்ண வச்சீங்க? அது எம் இனத்தின் அடிப்படை உரிமை. செட்க்கும் ரோமனுக்கும் மேட்ச் வைக்கிறதுனால செட் அண்ணனையே வின் பண்ண வச்சிருக்கலாமே. இது ஒரு நல்ல கேள்வி. நான் ரெஸ்லர்ஸ் மணி இன் தி பேங்க் வேஸ்ட் பண்றத பாத்திருக்கேன். ஆனா இப்போதான்டா கிங் ஆஃப் தி ரிங் வேஸ்ட் பண்றத பாக்குறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. நீங்க ஃபியூச்சருக்காக ரெஸ்லர்ஸ் ரெடி பண்றீங்க, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியையும் அவங்களுக்கே கொடுத்தா எப்படிடா? 100 தடவை அவன சாருங்கறியே அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நானாடா விடுறேன். அது மட்டும் இல்லாம ரோமனுக்கும் செட்க்கும் சம்மர் ஸ்லாம்ல நடக்கிறது தான் கடைசி மேட்ச்னு வேற சொல்லிருக்காரு. இல்ல புரியல. யோசித் அண்ணன் இப்போதைக்கு ரிட்டையர் ஆக போறது இல்லன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அண்ட் ரோமனும் இப்போதைக்கு ரிட்டையர் ஆக போறது இல்ல. அப்புறம் எதுக்குடா இது லாஸ்ட் மேட்ச்னு சொல்றீங்க? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இந்த பைத்தியக்காரன் டிக்கெட் விக்கிறதுக்காக எல்லா ரெஸ்லரையும் WWE விட்டு துரத்தலான்னு பாக்குறான். உடனடியே கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதா? இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்போம். இதுல காமெடி என்னன்னா செத் ரோலின்ஸை விட ஒரு வயசு அதிகமா இருக்கிற கோடி மாமா ஃபியூச்சர் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்றான். கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? சரி, இப்போ கோடி கிட்ட வந்தோம்னா இவர் ஒரு இன்டர்வியூல நான் தான் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்றாரு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 13 வருஷமா WWE-க்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற செட் அண்ணனே நான் ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனின்னு எங்கேயுமே சொன்னது இல்லடா. ஏன் 24 வருஷம் கம்பெனிக்காக உழைச்சரண்டி அப்படி சொன்னது இல்ல? நீ தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத லாரி கிளீனர் பையன். இவரு வேற கம்பெனில இருந்து வந்து மொட்டை பையில பாக்கெட்ல போட்டு சாம்பியன் ஆயிட்டு ஈஸியா 2 வருஷத்துல ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி ஆயிடுவாராம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இவனுக்கு முட்டு கொடுக்க 4 கிரைபேபிஸ் வேற. எல்லாம் கொரோனால ரெஸ்லிங் பார்க்க ஆரம்பிச்சவங்க. இதுக்கு முன்னாடி கோடியோட பேர் என்னன்னு கேளுங்க, ஒருத்தனுக்கும் தெரியாது. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. ஆக்சுவலா கோடி உங்க கண்ணுக்கு இப்படி தெரிவாரு, ஆனா எங்க கண்ணுக்கு இப்படிதான் தெரிவாரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அப்போ நாங்கெல்லாம் பாய்ஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதாங்கிற மாதிரி கோடிலாம் பெரிய ஆளா ஆக கூடாதான்னு கேட்டீங்கன்னா பெரிய ஆள் ஆகலாம், தப்பு இல்ல. ஆனா தன்னோட உழைப்புல பெரிய ஆள் ஆகணும். முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. இது வரைக்கும் டைட்டில தோத்த ரோமன், ட்ரூ, ஜான் சீனா இவங்க யாருமே இது வரைக்கும் ரீமேட்ச் கேட்கவே இல்ல. ஆனா இந்த கோடி பாய் மட்டும் டைட்டில் தோத்த அடுத்த நாளே ரீமேட்ச் கொடுக்கறானுங்க. என்னடா புத்தாட்டாது? சோ இதுக்கு பேர் உழைப்பு இல்ல நண்பர்களே, இதுக்கு பேர் வேற. அதை என் வாயால சொல்ல விரும்பல. தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. சோ அவ்வளவுதான், வேற வீடியோல பார்க்கலாம். பாய். வரண்டா சின்னசாமி.